Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சில்வர் கலர்ல இருக்க ஃபேஷன் ஜுவல்லரில வந்து கொஞ்ச நாள்ல வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த Black கலர்ல வந்துரும். அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து மூணு மெத்தட்ல பண்ணலாம். அது என்னதெல்லாம் அப்படினா ஒன்னு வந்து பித்தம்பரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்றது. இது வந்து காப்பர், அலுமினியம், அயன் அந்த மாதிரி க்ளீன் பண்றது. இந்த பவுடர் வந்து கடையில கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, இது வந்து பீட்சா பர்கர் வாங்கும்போது ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதை வந்து தூர போடாம அப்படியே வச்சு இதையும் வச்சு க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்னு வந்து பேஸ்ட். இந்த பேஸ்ட் வச்சும் க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத வாங்க க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பிரஷும் வந்து க்ளீன் பண்றதுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சு க்ளீன் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் வச்சு பண்ண போறோம். பேஸ்ட் வந்து இதுல அப்ளை பண்ணிட்டு நல்லா பிரஷை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. கொஞ்சம் இந்த பிரஷ்ல வந்து தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இது நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள வந்து இப்படி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற வந்து பிளாக் எல்லாம் வந்து கையில அப்படியே வந்துரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த பிளாக் எல்லாம் போயிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இப்போ தண்ணியில வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ண ஜுவல்லரி, இது வந்து க்ளீன் பண்ணாதது. டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நம்ம என்ன மெத்தட்ல பண்ண போறோம்னா இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து இதுல நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சிருங்க. பிரஷ் வச்சு பண்ணுங்க, இல்ல கையிலே கூட அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இதை அலசி எடுத்துடலாம். அலசி இதை வந்து ஒரு கிளாத்ல வந்து காட்டன் கிளாத்ல வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருங்க. இதை இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பவுடர் வச்சு க்ளீன் பண்ண போறோம். அது வந்து நான் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறேன். என்ன பண்ணணும்னா இந்த பிரஷ் என்ன பண்றோம்னா தண்ணியில வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த பவுடர் வந்து தொட்டு இதுல அப்ளை பண்ணிடலாம். நல்லா தேய்ச்சிருங்க. இதுல இந்த பவுடர்ல நம்ம க்ளீன் பண்ணோன்னு லைட்டா தேய்ச்சதுக்கே எவ்வளவு டிஃபரெண்ட் தெரியுது பாருங்க. இதான் க்ளீன் பண்ணாதது, இது க்ளீன் பண்ணாது. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை இப்போ வந்து தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணது, இது க்ளீன் பண்ணாதது. டிஃபரெண்ட் தெரியுதா? அந்த பவுடர் வச்சு க்ளீன் பண்றேன்.
நிறைய என்னன்னா இந்த மாதிரி பிளாக் ஆனதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுட்டு தூர போட்டுட்டு வேற வாங்குவோம். இப்போ வாங்காம இதே நம்ம ரீயூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கிளீனிங் மெத்தட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 3 பொருளையும் வச்சு கிளீன் பண்ணி இருக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் என்னது ஈஸியா கிடைக்குதோ அந்த இதை வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புதுசு மாதிரி ஆக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.